உலக சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. தூய்மை பணியில் துப்புரவாளர்களின் பணி பாராட்டுக்குரியது. அதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், தூய்மை பணிகள் மற்றும் மரம் நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நாகை மாவட்டம் மேலவாஞ்சூர் காட்டுநாயக்கன் தெருவை சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்களின் சேவையை பாராட்டி பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பிலும் பல்வேறு சேவை சங்கத்தினர் இணைந்து அவர்களை பாராட்டினர். தொடர்ந்து தூய்மை இந்தியா உருவாக்குவோம் என்று உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் இறைஞான வகுப்பு சேவை சங்கம், பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம், ஆன்மீக சேவை சங்கம், நாகூர் கீதா பாடசாலை உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பாலமுருகன், சரவணன், சந்திரசேகர், அசோகரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வந்தது ஒரு முக்கால் நேரம் பேசிட்டு இருப்போம். அதுக்காக உங்களை பேசுங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் சந்திச்சது இறைவன் இந்த வாய்ப்பு ஏற்பு கொடுத்துக்கிட்டு ஐயா உங்களுக்கும் நம்ம நிர்வாகங்களும் உடனே கூப்பிட்ட ஓடி நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சேவை. அதனால் எல்லாருக்கும் நன்றி. ஒரு மனிதனுக்கு தேவை மன நிம்மதி. காசு பணம் இருக்கலாம், லட்ச ரூபா இருக்கலாம், லட்சியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால் இன்னைக்கு நமக்கு பாரத பிரதமர் மோடியிலிருந்து கேடி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. இதையெல்லாம் நல்ல மனசு, நம்ம மனம் மாறினால் எல்லாம் மாறணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா உடலுக்கும் ஒவ்வொரு தந்தை. நம்மளுடைய உயிருக்கு ஒரே பரமாத்மா சிவன். சிவன்னு சொன்னாலும் ஒன்று தான், அல்லான்னு சொன்னாலும் ஒன்று தான், பரமபிதாவின்னு சொன்னாலும் தான். இதுக்கு 3 விளக்கம் என்னன்னா, இந்துக்களாகிய நாம் பொட்டு வைக்கிறோம், இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கிறோம். ஏன் அங்கே வைக்கிறோம்னா அதுதான் ஆத்மா. அது நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம். அதோடைய திருநூறு வைக்கிறதுடைய அடையாளம் நான் தூய்மையானவன், குங்குமம் வைக்கிறதுக்கு அடையாளம் நான் சக்தி மிக்கவன், சந்தனம் வைக்கிறதுக்கு அடையாளம் குளுமையானவன். முஸ்லீம் சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா 5 வேளை தன்னுடைய நெத்தியை தரையில் தட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரி சொன்னோம்னா பூமியும் வானமும். அப்போ 5 வேளை தருகின்ற ஒரு முஸ்லீம் சகோதரருடைய நெத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு வில்லம் பட்டிருக்கும், தொழுவது தான் இறைவா. அதே மேலே கிறிஸ்டின் பரமபிதாவே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை பண்ணுறவங்கள மேலே ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறோம்ல. அப்போ எல்லாருக்குமே மேலே ஒருத்தன் இருக்கான். பிடிக்காது நான் சொல்லாமல் இருந்தேன். பகவானே இன்னைக்கு பாருங்க, இது எப்போதுமே அமைதியானவர். அதனாலதான் அவருக்கு கடைசியில பண்ணி ஒரு அமைதி. என்னுடைய மனதையும் வார்த்தையையும் என்னுடைய காரியத்தையும் தூய்மையாக வழி நடத்துவேன். நான் உறுதியளிக்கின்றேன்.